எப்படி இருக்கிறார் என்று வாலி சுக்கிரீவன் கனவு கொண்டு மலைக்கோட்டை கட்டி வைத்திருக்கிறான். ஆனால் அர்ச்சனா தேவி இப்போதுதான் இந்த உலகத்திலே கருவுற்றிருக்கிறது அவருக்கு தெரியவே தெரியாது. இப்போது புறப்பட வேண்டும், வாலியை சந்திக்க வேண்டும், சுக்கிரீவனை சந்திக்க வேண்டும். நடந்த கதையை தெளிவாக வைத்திருக்க வேண்டும். அன்றாடம் காலையும் மாலையும் அவள் இடையை துலாபாரத்திலே இடைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? ஆமாங்க. அதுல எந்த விதமான உணர்வு? அவள் எடை கூடவில்லை, குறையவில்லை. உணவில்லை, குறையவில்லை. கேள்விப்பட்டுக்கிறேன். எங்க அம்பி தொம்பி யாருக்கு தெரியல? யாருன்னு தெரியல உனக்கு? அவர் எங்க இருக்கிறார்? அவர் எப்படிப்பட்டவர்? மண்ணாந்தை, பொன்னாந்தை, பெண்ணாந்தை என்று சொல்லக்கூடிய வாதி துறந்த ஞானிடா, ஞானி. அண்டையா திருலோக சஞ்சாரி, சஞ்சாரி. அப்ப மகேபுரி ஆச்சாரியா போனோம். மச்சானா போனோம், சக்கரைக்கு அண்ணனா போனோம். அப்ப அவனுக்கு மேல குவேஷமா இருப்பான். இந்த ஊர்ல ஆச்சரியம் அதிகமாக. அண்ணாத்தை, பெண்ணாத்தை, பொன்னாத்தை என்று சொல்லக்கூடிய மூவாதி துறந்த ஞானி சாமி மூர்த்தி முட்டா. இவைகொண்டு நேரத்தில் ஈரேழு நிமிடத்தில் சுற்றி வரக்கூடியவர் திருலோக சஞ்சாரி பிரம்மசுரன். பெரம்பூர் சூத்தா இல்லை, என்போர் வைத்த அவர் கண்ணோடு எப்படி சென்று கை தட்டி பாய்பத்தி அடக்கத்தோடு அழைத்து வர வேண்டும். அழைத்து வந்தவுடனே அவருக்கு அத்தர், குருகு, சப்பாதி, பன்னீர் என்று சொல்லக்கூடிய வாசனை திரவியங்களை அள்ளி அள்ளி தெளிக்க வேண்டும். வாசனையா போகணும். என்ன பண்றது? ரெடி பண்றேன். சீக்கிரம் உடனே ரெடி பண்ணு.
இந்த மாணவனை ஏமாற்றுவதற்கு செய்யக்கூடிய 72 வெள்ளாள மாணவர்களுக்கு தலைவன் வாலி எனது தம்பி அடிபடித்தோம். எங்களை உங்கள் மனதிலிருந்து உடமான எங்களை பார்த்து சாமி வாசனை போய் கடுப்பாதி பிடிச்சது போது போன காசு கிடைக்கல சாமி. இது பண்ணி நீ சாமி இதை பண்ணி என்ன பண்ணி உப்பு கறிக்குது உப்பு கறிக்குதான். ஏடா பையா ஐயா இது எங்கடா கேட்டாங்க? நான் வர வழியில ஒரு ஓலை கத்த கூடு அந்த திண்ணை மேல தம்மாத்த சாணியை வச்சு அது தலைமையில இந்த சொம்பு வச்சிருந்தாங்க. அத தான் தூக்கி ஓடியாந்து இப்போ கம்மநாட்டி நாளைக்கு என்ன கிழமை? நாளைக்கு வியாழக்கிழமை. விஜயகிழமை வியாழக்கிழமை போனா வெள்ளிக்கிழமை ஊடு பருவத்துக்காக அவங்க 20 கிலோ ஒட்டு திணில சாணி மேல அத்து மாட்டு கோபித்து புடிச்சு வச்சாரா கைத. ஐயோ அத்தையார புடிச்ச பையா அப்ப நான் பசுமாடு போனியா நான் தோகிதை போட்டு நான் ஹாஸ்பிட்டல் போய் வந்து மேம்பாடு பண்ணி நம்ம ரெண்டு செலவு போறேன். நீ சொல்லறா கோவித்த புடிச்சத குடல என்ன புரியல போகுது. அப்பனக்கு கோவித்துல முகத்தை கழுவினாலே துவாசை நீங்கும். பசுமாட்டு கோவித்தால முகத்தை கழுவினா துவாசை நீங்கடா. காத்து கருத்து எதுனா விலகி போகும். என் மகனே நீ உள்ளுக்கு சாப்பிட்டுக்கிறேன். இதை சித்தா முடிங்க. இதா வயிற்றுல இருக்கிற அட்டி அரிக்கு மொத்தம் இதோட நம்ம பொண்டாட்டி டெய்லி குடிச்சு சொல்லுவோம். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தாலி கட்டி வச்சுக்கிறோம். போற்றுகின்ற ஆனால் உன் தங்கைக்கு திருமணம் நடந்தது ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் விட்டுவிட்டீர்கள். எனது தங்கைக்கு திருமணம் நடந்ததா? எனது தங்கைக்கு திருமணம் நடந்திருந்தால் அந்த நன்னாளிலே அந்த பொன்னாளை உன்னை அழைத்திருக்க மாட்டானா? அப்படி இல்லாமல் என் தங்கைக்கு திருமணம் தங்கைக்கு திருமணம் நடக்கவில்லையா? உன் தங்கைக்கு திருமணம் நடக்கவே இல்லை. உன் தங்கை எந்த நிலையத்தவ இருக்கின்றாள்? அவன் கருவுற்று இருக்கின்றாள்.
தெரியுமா மொத்தம் ஊற்றி கழுத்து ஆற்றை எடுப்பது நாங்கள் ஊரை எடுப்பது ஊருள். போகும்போதே ஒற்றப்புடுறது மாதிரி சனியை குறுக்கிட்ட மாதிரி வந்தான் டேய், இவன் பூல் நடுறான் அட பூட வாரி வாரி ஏழு ஜென்மத்துக்கு உன் குறை நாசமா என்ன பாவி ஆமாண்டா என்ன பாவி இது என்ன தெரியுமா இது அடக்கக்கூடாதுடா. என்ன கத்தி எடுத்தோம் கத்தி எடுத்தோம் மூணு சொல்றா. அட வந்து சும்மா வாய போடு. இது அர்த்தம் என்ன ஆகும் சொல்லு இது அர்த்தம் என்ன ஆகும் அதை சொன்னதான் நான் உனக்கு கொடுவேன் அத்தை இது என்ன ஆகாது. இதே என்னமா ஆகாது. அந்த கர்மாந்திர ஆணம் எனக்குன்னா ஆவல்னா எனக்குன்னா இது அர்த்தம் எனக்குன்னா அதை சொல்லு அதான் சொல்றா. என்ன? இது என்ன சொன்ன என்ன சொன்ன டேய், அட பாவியா, அது ஒரு இடம் இருந்தா கூட ஒரு ஊர் அழிஞ்சு போடும். மொத்தத்தையும் அழிஞ்சுன்னு வச்சுக்கோ, உலகமே அழிஞ்சு போடும். டேய், 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 டேய். இதை பறக்கணும் இங்க இந்த நல்லூர் அழி தான் நான் பார்க்கணும் நல்லூர் அழினும் இல்லை நான் அழினும் எல்லாம் வத்தி பிடியாடுறாங்க கொத்துறாங்க டேய், வச்சு வட்டிலாம் பார்க்காதடா. 5 லிட்டர் டீசல் வாங்காத. ஊத்தி விட்டு ஆளே எட்டுக்கிட்டு வாடா. என்னமா இத்தாக்கள் கொத்திக்கிட்டு உட்காந்து நச்சுக்குமா. இது ஒரு ஏழா இருந்தா ஒரு ஊர் அழியும் அப்ப மொத்தம் இருந்தா உலகமே அழிந்து விடும் உலகம் அழிஞ்சா நம்ம நீ அழிவ அட பாவி, ஒண்ணுக்கு 3 கட்டி வச்சுக்கிறா. அதுக்கு திட்டடா அவத்து. பத்திரமா பத்திரமா வெளிய விடாத அந்த குரங்கு கிட்ட காமிக்காத டேய், என்னது? எந்த குரங்கு கிட்ட? நீ அமைச்சா போடா என்ன டேய், குரங்குன்னு மொட்டையா சொல்றியேடா. அந்த சன குரங்கை சொல்லாம சொல்றேன். அடே காரணம் உனக்கு டடா பாய் ஏன் சொல்ற ஓட்ட கட்டா கையா கை கட்டு. முறா வாய்தே உட்காரு எதிரி அட உட்காந்து எழுந்திருச்சு முடிஞ்சா பாரு. சோத்த பண்ணிட்டு ஆளு உயரங்கா. அவன் மூஞ்சே தண்ணி படுத்துறான். மாத்த உயரம் போட்டாடா வச்சுக்கிட்டு சக்காடுவான். இதெல்லாம் எங்க போய் உட்காந்து டேய் காரணம் அடே என் தங்கையை எப்பொழுது எங்கே கண்டால் அவள் கர்ப்ப நிலையில் இருந்தாள் உன்னுடைய தங்கை கட்டா கையா பேசணும் அவனை போட்டோல சொல்லு இவங்களை கை நீட்டி பேசினாலே பிடிக்காது. சரிடா, என் மகன் அன்றாடம் செய்யக்கூடிய பூஜை செய்கின்ற உன் தங்கை அன்றாடம் கன்னிகாவனத்திலே பூஜை செய்கிறார் கபடி விருது இருக்கின்றாலே கன்னிகாமரத்திலே அந்த கன்னிகாமர இல்லத்திலே கட்டா கையா கையை நீட்டு கையை நீட்டும் மொத்தம் 3 கையை நீட்டி பேசுற என் மகன் அடி காட்டுல அரை பொடி மூத்திரம் இங்க பேசுவேன். நீதி நீ அவங்க கூட பேசிவிட்டான். இதையும் கை நீட்டு பேசுறாங்க டேய் காரணா கையா கன்னிகாவனத்திலே கர்ப்ப நிலையில் இருக்கிறார் உண்மையா இதை நீ காட்டணும் நிச்சயமா தான். அப்படி ஒரு வேளை அவள் கர்ப்ப நிலையாக இருந்தால் அவள் அத்தனத்திலே இந்த மாலின் கரத்தால் அவள் காலி அப்படி இல்ல இந்த நாரதன் காலி போலாம்